ரோஷினி மா நீ ஒன்னும் பயந்துலையே? மாம் வாவ் மா, நீங்க எவ்வளவு அழகா இருக்கீங்க. தேங்க்யூமா. ஆனா ஆண்டி எதுக்காக இங்க வந்தாங்க? உங்ககிட்ட என்ன பேசுனாங்க? எதுவும் பிரச்சனை இல்லையே? பாட்டி அம்மாவா? அது என்ன ஆச்சுன்னா, நேத்து நடந்த விஷயத்த பத்தி அவங்க கவலைப்பட்டாங்க, வருத்தப்பட்டாங்க. அவ்வளவுதான், வேற எதுவும் சொல்லலம்மா. அத விடுங்கம்மா. இன்னைக்கு நீங்க எவ்வளவு அழகா இருக்கீங்க. இன்னைக்கு உங்களை பத்தி மட்டும்தான் பேசணும். வாங்க வாங்க நம்ம போலாம் வாங்க. பிரச்சனை எதுவும் இல்ல? அதெல்லாம் ஒண்ணு இல்லம்மா, நீங்க ஃபர்ஸ்ட் வாங்க. இங்க பாரு, மறுபடியும் கேக்குறேன், என்கிட்ட எதுவும் வரல இல்ல? அதெல்லாம் ஒண்ணு இல்ல, வாங்க. எவ்வளவு மாசம் கழிச்சு நீங்க உங்க வீட்டுக்கு வந்திருக்கீங்க. எவ்வளவு நாள் கழிச்சு எங்க அம்மாக்கு அவங்களோட பிசினஸ் திரும்ப கிடைச்சிருக்கு. எவ்வளவு நாள் கழிச்சு நீங்க திரும்ப உங்க ஆபீஸ்க்கு போக போறீங்க. உங்க பழைய ஃப்ரெண்ட்ஸ் எல்லாம் பார்க்க போறீங்க. டிடி இஸ் பேக். ஆனா ஒரு விஷயம், பழைய மாதிரி வேலை செய்ய போறதுனால உங்க உடம்ப நீங்க பாத்துக்காம இருக்க கூடாது. சரி, பாத்துக்கிறேன். நீ ரொம்ப சரியா சொன்ன ரோஷினி. இன்னைக்கே இவங்க மருந்து சாப்பிட மறந்துட்டாங்க பாத்தியா? ஐயோ ஆமா, மறந்துட்டேன். மருந்து சாப்பிடாம இருந்தா உடம்பு சரியாகுமா? நான் ஒரு முக்கியமான விஷயத்த சொல்லலான்னு தான் வந்தேன். நம்மளுடைய பழைய ஒர்க்கர்ஸ் கூப்பிட்டா எப்படி இருக்கும்? நல்லா இருக்கும்ல? நல்லா இருக்கும். அவங்க வந்துட்டாங்கன்னா உங்களை பத்தின கவலை எனக்கு இருக்காது. இனிமே நீங்க கவலைப்பட வேண்டிய அவசியமே இல்ல. என்ன டிடி திரும்பி வந்துட்டாங்கல்ல கேஷு. இனி இந்த வீட்டுல யாரும் எதுக்காகவும் கவலைப்பட வேண்டிய அவசியம் இல்ல. உங்க கேசவ நான் திரும்பி வந்துட்டேன். Oh my God. என்னால நம்பவே முடியல. ஒரு சர்ப்ரைஸ் மாம், இங்க பாருங்க. ரேவதி சித்தி எங்க இருக்காங்க? இரு சொல்றேன். சொல்லுங்க அண்ணி. உங்களை அப்படி கூப்பிட உரிமை இருக்கு. நீங்க என்ன அதுக்காக திட்ட மாட்டீங்களே. ஆனா ஒரு விஷயம், டிடி திரும்ப வந்தாச்சு. இது சொல்லும் போது வர்ற சந்தோஷம் வேற எது சொன்னாலும் கிடைக்கிறது இல்ல. இன்னைக்கு இந்த இந்த வியாபாரத்தை கலக்கிறதுக்காக வந்திருக்கிற எங்க அண்ணி மறுபடி குதிச்சிருக்காங்கன்னு இந்த ஏரியாவுல எல்லாருக்கும் தெரிஞ்சாகணும். என்ன நான் சொல்றது, இந்த வேலை சிறப்பா அமையறதுக்கு நான் கொஞ்சம் பின்னாடி போங்க. பின்னாடி போங்க. கொஞ்சம் பின்னாடி கொஞ்சம் போங்க. என்ன ஆசீர்வாதம் பண்ணுங்க நீ. சித்தப்பா எழுந்துரு. முதல்ல எனக்கு ஆசீர்வாதம் பண்ணுங்க நீ. ஆசீர்வாதம் பண்ணிட்டேன். அப்ப சரி. சரி சரி சித்தப்பா, ரொம்ப பண்ணாதீங்க. நீங்க திரும்ப வந்ததே எங்களுக்கு ரொம்ப சந்தோஷம். எங்க அண்ணியோட கேஸ் ஜெயிச்சிடுச்சுன்னு நான் கேட்ட உடனே அப்பவே இங்க வந்துடணும்னு புறப்பட்டு வந்துட்டேன். ஏன்னா இந்த நேரத்தில் அவங்களுக்கு தன் மக்களோட தன் விசுவாசிகளோட இருக்கணும்னு தோணுல. அதான் கிளம்பி வந்துட்டேன். எல்லாம் டிடியோட ஆசீர்வாதம். நீ மட்டும் வராம இருந்திருந்தா இப்படித்தான் டிடி ஆசீர்வாதம் பண்ணிருப்பேன். எதுக்காக சித்தப்பா ரேவதி சித்தி உங்க கூடவே கூட்டிட்டு வராம அங்கேயே விட்டுட்டு வந்துட்டீங்க? அது வந்து அது என்ன, அது அவங்களோட சொந்தக்காரங்களோட வீடு. இதுல குழந்தை வேற எப்படி அவங்களால வர முடியும்? நிஜமாவா? என்ன நான் சொல்றது, ரொம்ப ஸ்மார்ட்டா பேசுறதா நினைக்காதீங்க, எங்களுக்கு எல்லாம் தெரியும். அப்படியே கொஞ்ச நாள் தனியா சந்தோஷமா இருக்கலாமேன்னு நீங்க மட்டும் கிளம்பி வந்திருக்கீங்க. எல்லாம் டிடியோட ஆசீர்வாதம். ஆமா, நான் சித்தப்பா கிட்ட நிறைய பேசணும். அவரை நான் தனியா கூட்டிட்டு போறேன். இந்த வீட்டை விட்டு விலகி போன கலகலப்பு திரும்பவும் வந்துருச்சு. கேஷவும் திரும்ப வந்துட்டான். ரோஷினிய வேதனையை மறந்துட்டு சந்தோஷமா இருக்கா. கடவுளே, நீதான் எங்களுக்கு துணையா இருக்கணும். அவ இறந்த காலத்தை அவ சீக்கிரம் மறக்கணும். சித்தார்த்தோட ஞாபகம் அவளுக்கு வரக்கூடாது. அவளோட வாழ்க்கையை அவ புதுசா ஆரம்பிக்கணும். ப்ளீஸ். இல்ல நம்ம இந்த சைடுல ரொம்ப ஜாக்கிரதையா பண்ணணும். கொஞ்சம் அஜாக்கிரதையா இருந்தாலும் நம்ம மேல சந்தேகம் வந்துடும். ஓகே? இல்ல நீங்க கொஞ்ச நேரம் பொறுமையா இருங்க. நான் என்ன பண்ணணும்னு யோசிச்சு பொறுமையா உங்களுக்கு கால் பண்றேன். ஓகே? ஓகே, நான் சொல்றது கேளு. உனக்கு வெக்கமா இல்ல? எப்ப என் பிள்ளையோட வாழ்க்கையை விட்டு விலகி போறேன்? எல்லாத்துக்கும் ஒரு எல்லை இருக்கு. நான் தெரியாம தான் கேக்குறேன். இப்படி என் புருஷனையும் பிள்ளையும் கைக்குள்ள போட்டுக்கிட்டு அட்டகாசம் பண்றீங்க. உனக்கு வெக்கமா இல்ல? மன்னிக்கணும் மேம், நீங்க யாருன்னு நினைச்சு பேசிட்டு இருக்கீங்க? மன்னிச்சிடுங்க. இதுல ஆம்பளை குரல் கேக்குது. ஃபோன் தரீங்களா? நான் உங்களுக்கு நாளைக்கு ஃபோன் பண்ணட்டுமா? அதுல பிரச்சனை இருக்காதுன்னு நினைக்கிறேன்.
சரி சரி, கொஞ்சம் கவனமா இருங்க. வைக்கிறேன். எதுக்காக இப்படி செய்றீங்கம்மா? உங்களுக்கு என்னதான் வேணும்? நான் யாருக்கிட்டயோ போன்ல பேசிட்டு இருந்தா நடுவில் வந்து டக்குன்னு போனை பிடிங்க ஏதோ பேசுறீங்க. ஏமா இப்படி பண்றீங்க? உங்க மகன் மேல உங்களுக்கு நம்பிக்கை இல்லையா? 2 குடும்பத்துடைய சந்தோஷத்துக்காக நான் இவ்வளவு பெரிய தியாகம் பண்ணியிருக்கேன், எல்லா சுகங்களையும் இழந்திருக்கேன், மறுபடியும் நான் அதெல்லாம் கெடுத்துருவேன்னு நீங்க நினைக்கிறீங்களா? எனக்கு புரியலம்மா. ஏன் இப்படி பண்றீங்க சொல்லுங்க. மா, நான் ரோஷினியை சந்திக்க கூடாது, போன்ல கூட பேசக்கூடாது, இதானே உங்களுக்கு சந்தோஷம்? கண்டிப்பா நான் பேச மாட்டேன். ஓகே, நீங்க சொல்றதான் நான் கேட்கிறேன். இனியாவது தயவு செஞ்சு என்ன வேவு பாக்குறத நிறுத்துங்க ப்ளீஸ். ஏன்பா நீ இப்படி எல்லாம் பேசுற? நான் உன்னை பெத்த அம்மாடா. நீ எந்த பிரச்சனையும் மாட்டிக்காம காப்பாத்துறது என்னோட கடமை. அதுக்காக தான் நான் இப்படி எல்லாம் நடந்துக்கிறேன். முதல்ல தெரிஞ்சுக்க. அம்மா ப்ளீஸ் நிறுத்துங்க. உங்க வாயால என் சந்தோஷத்தை பத்தி நீங்க பேசாதீங்க. அது கேட்கறதுக்கே சகிக்கல. சொல்லப்போனா கேட்கறதுக்கு அருவருப்பா இருக்கு. நீங்க என்ன நினைக்கிறீங்க? நீங்க சொன்னீங்கிறதுக்காக ரோஷினிக்கு விவாகரத்து கொடுத்துட்டேன். நீங்க சொன்னீங்கிறதுக்காக என் காதலை என் வாழ்க்கையில இருந்து பிச்சு தூக்கி போட்டுட்டேன். நீங்க சொன்னீங்கிறதுக்காக நான் மனசார மரியாதை கொடுத்தவங்களுக்கு துரோகம் பண்ணிருக்கம்மா. இதுக்கு மேல என்ன வேணும்? இதெல்லாம் நான் சந்தோஷமா பண்ண நினைச்சீங்களா? கண்டிப்பா இல்லம்மா. என் சந்தோஷம் முக்கியம் நீங்க நினைச்சிருந்தீங்கன்னா கண்டிப்பா இந்த காரியத்தை என்ன செய்ய வச்சிருக்க மாட்டீங்கம்மா. நீ என்ன வேணாலும் பேசு. நீயும் உன் அப்பாவும் உங்க இஷ்டத்துக்கு என்ன வேணாலும் நினைச்சுக்கோங்க. ஆனா நான் உன் வாழ்க்கைக்கு எது நல்லதுன்னு நான் பார்த்துதான் பண்ணுவேன். நீ எப்படி வேணாலும் என்ன நினைச்சுக்கோ, எனக்கு கவலை இல்ல. ஐயோ ஐயோ, வேணுக்கடே யாராவது வாங்க. ஐயோ அப்பா, முடியல. எப்படி விழுந்தீங்க? என்னாச்சு மாடி? எழுந்திருங்க. பொறுமையா எழுந்திருங்க. கீழே விழுந்தீங்க. கை பிடிச்சு உள்ள எழுந்திருங்க. பொறுமையா எழுந்திருங்க. பொறுமையா எழுந்திருங்க. ஒண்ணும் இல்ல. ஏன் கத்துறீங்க? இருங்க. பொறுமையா. கால் வலிக்குது. கால் எடுத்து மேல வச்சுக்கங்க. பொறுமையா படுங்க. ஐயோ பாட்டி, உங்களுக்கு ஒண்ணும் ஆகல பாட்டி. நான் சொல்றதை கேளுங்க. பாட்டி கத்தாதீங்க பாட்டி. உங்களுக்கு ஒண்ணும் ஆகல. நான் சொல்றதை கேளுங்க. முதல்ல படுங்க பாட்டி. கொஞ்சம் பொறுமையா காலை நீட்டுங்கம்மா. நீ போய் கொஞ்சம் டாக்டருக்கு போன் பண்ணுப்பா. இவன் எதுக்கு போன் பண்ணணும்? இவன் தான் என்ன பாத்துட்டு இருக்காளே. நீ சும்மா தானே இருக்க. சரி சரி, நான் போன் பண்றேன். என்ன செய்வேன்? ஒண்ணும் இல்லப்பா, பயப்படாதீங்கம்மா, ஒண்ணும் ஆகாது. ரிலாக்ஸ் பாட்டி, ரிலாக்ஸ். என்னால தாங்க முடியலப்பா. இன்னும் டாக்டர் வரலையே. சரி இருங்க பாட்டி, உங்களுக்கு ஒண்ணும் ஆகல பாட்டி. இருங்க, அவர் உங்க காலை செக் பண்ணுவார். ஒரே நிமிஷம் இருங்க பாட்டி. பாருங்க, எலும்பு முறிவு எதுவுமே இல்ல. உடைஞ்சிடுச்சுடா. அவர்தான் ஒண்ணும் ஆகலன்னு சொல்றாருல்ல. அத கொஞ்சம் அமைதியா இருங்க. டாக்டர் பாத்துட்டு இருக்காருல்ல. வேணா ஒண்ணு பண்ணலாம். அவங்க படுக்கையிலேயே கொஞ்ச நாள் ரெஸ்ட் எடுத்தா எல்லாம் சரியாயிரும். அது என்னன்னா, இது மாதிரி பொதுவான விபத்துகள்ல உடல்நிலையை பற்றி ஒரு விதமான மன அதிர்ச்சி ஏற்படும். அவங்களுக்கு சில மருந்து தரேன், அது உடனே கொடுங்க. அப்ப ஊசி போட மாட்டீங்களா? இல்ல ஊசி எல்லாம் போட மாட்டேன். ஓகே, டன் டன். நன்றி டாக்டர். Thank you so much. டாக்டர், இது ஒண்ணு சொல்லுக்கல, கால் உடைஞ்சிருச்சு. இது சொல்லுக்கல டாக்டர். சொன்னா கேளுங்க. சரியாயிடும். டாக்டர் யா கூட்டிட்டு வந்தீங்க. அண்ணே, டாக்டர் கொஞ்சம் வழி அனுப்பிட்டு வாங்க ப்ளீஸ். கட்டுப்படுங்க. எனக்கு ஊசி போடுங்க. பயப்படாதீங்க, நாங்கெல்லாம் இருக்கோம்ல. பாட்டி ஒண்ணும் இல்ல பாட்டி. பாட்டி போய் விடுங்க. ஏன் கவலைப்படுறீங்க? எனக்கு போற காலம் வந்துடுச்சுமா. அப்படின்னு பேசுங்க. பாட்டி பிராக்சரே இல்லன்னு சொல்லிட்டாரு டாக்டர். நீங்க விஷயத்தை எங்கேயோ எடுத்துட்டு ஓடி. உனக்கு ஒண்ணு தெரியாது, நான் சாக போறேன். சொன்ன கேள்வி எல்லாம் சரியாயிடும். நீங்க எல்லாரும் என்ன சுத்தி இருக்கீங்க. நீங்க இல்லாம இருந்திருந்தா என் நிலைமை என்ன ஆயிருக்கும்? நாங்க இருக்கோம். என் பக்கத்துல இருந்து என்ன பாத்துக்கவோ, எனக்கு மருந்து கொடுக்கவோ ஒரு பரிசு வேணுமா சிம்மி? ஓ அம்மா, நர்ஸுமா. எல்லாம் எனக்கு தெரியுங்க. சிம்மி, நீ என்ன பண்றேன்னா, நீ உன் அறையில இருந்து உன் பொருளை எடுத்துட்டு வந்து என் கூட தள்ளிக்கிறியா? என்ன பாத்துப்பல்ல. கூடவே இருந்து நான் உங்களை பாத்துக்கிறேன் அத்தை. நீங்க ஒண்ணும் கவலைப்படாதீங்க. இருங்க, நான் பொருளை கொஞ்சம் இரு. ஏப்பா, எனக்கு கொஞ்சம் கெட்டியா பிடிச்சா பாத்தத்த. சிம்மி, நீ என்ன பத்திரமா வச்சு பாத்துக்கிறியா? பாத்துக்கிறியா? அப்ப யாரு வீட்டை பாத்துப்பா? யோசிக்காம பேசுறியா? வீட்டு வேலையை பாத்துக்கிட்டா மத்தவங்க இருக்காங்களே அத்தை. இல்ல இல்ல, நீ வேலை செஞ்சாதான் சரியா இருக்கும். என் செல்லம் கிருத்திகா இருக்காளே, என் செல்லம் என்ன கண்ணுக்குள்ள வச்சு பாத்துப்பா. கிருத்திகா, அம்மாடி செல்லம், உன் பாட்டிய கண்ணுக்குள்ள வச்சு பாத்துப்பா இல்லடா? என்ன சொல்ற? கிருத்திகா, நீ பாட்டிய பத்திரமா பாத்துப்பல்ல? சரிம்மா, நீ போய் என் பாத்ரூம சுத்தமா கழுவி விட்டுட்டு எனக்கு சுடு தண்ணி காய்ச்சி எடுத்துட்டு வாமா குடிக்கிறதுக்கு. சரி பாட்டி. போமா. பாடி, நினைக்காதையா சொல்லிட்டு இருக்க, மூஞ்ச பாத்துட்டு இருக்க. போமா கிருத்திகா, பாட்டி சொல்றாங்களே போ. போ, சுத்தமா போய் கழுவே.
நீ என்னடி ஏன் மூஞ்சி பார்த்துட்டு இருக்க? நான் வலியில துடிக்கிறது உன் கணக்கு தெரியலையா? பாருப்பா. ஆமாப்பா, வலியில வலி கவலைப்படாதீங்கம்மா. தாங்க உங்களுக்கு நான் ஜூஸ் கொண்டு வர சொல்றேன். சிம்ரன் போய் ஜூஸ் கொண்டு வா அம்மாவுக்கு. நான் அத்தைக்கு ஜூஸ் இல்ல உப்புமா செஞ்சு கொண்டு வரேன். இருடி, அதுக்குள்ள எங்க போற? நான் சொல்றது முதல்ல கேட்டுட்டு போ. அடியே, உப்புமா சாப்பிட்டா எனக்கு செத்து இல்ல போயிடுது. அதுல நிறைய நெய் போட்டு ஊறுகாய் வச்சு கொண்டு வரேன். அப்படியே சுடு தண்ணி வச்சு கொண்டு வா. என் நாக்கெல்லாம் வறண்டு போகுதுடி. ஐயோ, நான் சாக பாட்டி 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 நான் சொல்றதை கேளுங்க. நான் சொல்றத ஒரு நிமிஷம் கேளுங்களேன். நான் இப்ப கிளம்புறேன். உங்களுக்கு ஒண்ணும் இல்ல, நீங்க நல்லா இருக்கீங்க. ஓகே? லீவ் போட்டுடுப்பா. இல்ல பாட்டி, எனக்கு முக்கியமான ஒரு வேலை இருக்கு. நான் கண்டிப்பா போயே ஆகணும். நீங்க ஒண்ணும் இல்ல, காலை நீட்டி பொறுமையா படுங்க. ஓகே அப்பா, எனக்கு ஒரு முக்கியமான வேலை இருக்கு, அதனால நான் ஆபீஸ் வர மாட்டேன். ஓகே? சரி பரவாயில்லப்பா, நீ போய் உன் வேலையை பாரு. ஓகே பாட்டி, ஒண்ணும் பயப்படாதீங்க, நான் உடனே போயிட்டு வந்துடுறேன். ஓகே? செம்மே கார்த்திகா, எங்கடி போய் தொலைஞ்சீங்க? எதுக்கு இவ்வளவு பெரிய பூஜையெல்லாம் ஏற்பாடு பண்ணிருக்க? திரும்பவும் கடையை ஸ்டார்ட் பண்றதால சின்னதா ஒரு ஆரத்தி காட்டிட்டு ஆரம்பிச்சிருக்கலாம்னு நினைக்கிறேன். டிடி மேடம், இந்த பூஜை செய்யறதுனால உங்களுக்கு சந்தோஷமும் மனசுக்கு ஆறுதலும் கிடைக்கும். இதே மாதிரி பல சுபிட்சமான காரியங்கள் உங்க வீட்டுல நடக்கட்டும். அது மட்டும் இல்ல, உங்களை விட்டு விலகி போன சொந்தங்கள்லாம் மீண்டும் உங்களை தேடி வரும். இனிமே உங்களுக்கு தொட்டதெல்லாம் தொடங்க, எல்லாம் நல்ல காரியம் தான். எதெல்லாம் எனக்கு திரும்ப கிடைக்கணும்னு நினைச்சனோ அதை நான் அடைஞ்சிட்டேன். என்னோட கம்பெனி, என் வீடு, டிடியோட அடையாளங்கிறதுக்கு எல்லாம் எனக்கு கிடைச்சிருச்சு. அதுவே போதும். ஓம் சர்வ மங்கள் மங்களே சிவே சர்வாந்த சாதிகே சரண்யே த்ரமகே கௌரி நாராயணி நமஸ்தே வக்ரதுண்ட மகாகாய சூரிய கோட்டி சமபிரபா நிர்விக்னம் குருவே தேவ சர்வ காரியேஷு சர்வதா. பிள்ளையார் அப்பா ஜெய், மகா கணபதிக்கு ஜெய். இங்க நீங்க உங்க கம்பெனிக்கு நேம் போர்டு மேல ஸ்வஸ்திக் அடையாளத்தை போடுங்க. சரி. மங்களம் உண்டாகட்டும். அம்மா உங்களுக்கு ஏதாவது வேணுமா? இல்லையே, ஒன்றும் இல்லைம்மா. ஓகே. இந்த அப்படி மிளகாய கடிச்சிட்டா சீக்கிரம் தண்ணி குடி. நீ எதுக்குடி இவ்வளவு மசாலா வலி போட்ட? அது 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 வந்து உங்க வாய்க்கு ருசியா இருக்குன்னு தான் அப்படி பண்ணேன். நல்லா பண்ணி கொடுத்தப்போ கண்டதையும் போட்டு கொடுத்த. அப்படி இப்பதான் நல்லா இருக்கு. வாய் நல்லா மணக்குது. நன்றிமா. பாட்டி, நான் அது வந்து என்ன சொல்ல வரேன்னா, எங்களால உங்களை சரியா பாத்துக்க முடியும்னு எனக்கு தோணல. நாம இதுக்குன்னு இருக்கிற ஆளுங்களை பார்த்து வேலைக்கு வைக்கணும். இல்லையே, அப்படிலாம் ஒண்ணும் இல்லையே. செம்மி, எனக்கு உங்க ரெண்டு பேரையும் பார்த்தா என்ன தோணுதுன்னா, என்ன பாத்துக்கிறதுல உங்களுக்கு விருப்பம் இல்லைன்னு தோணுது. அப்படிலாம் ஒண்ணு இல்ல அத்தை. சொல்ல போனா எங்களுக்கு ரொம்ப சந்தோஷமா இருக்கு. ஏன்னா எங்களுக்கு உங்களுக்கு சேவை பண்றதுக்கு ஒரு வாய்ப்பு கிடைச்சிருக்குல்ல. இது ஒரு பாக்கியம், ஒரு புண்ணியம். நாங்க இந்த புண்ணிய காரியத்தை தொடர்ந்து செய்யணும். ஆனா சிம்மி, நீ சில சமயத்துல ரொம்ப சரியா தான் பேசுற. தேங்க்யூ. ஏன்னா என்ன பாத்துக்க ஒரு கேர் டோக்கர் இருந்தா நல்லா இருக்கும். அதான் கேர் டோக்கர் இல்ல அத்தை, கேர் டேக்கர். எல்லாம் எனக்கு தெரியும், புரியுதா? சொல்றது முதல் கேளு. ஆனா அதுக்கு சில நிபந்தனைகள் இருக்கு. எதுவா இருந்தாலும் சரிதான் அத்தை. சபாஷ். அது வந்து ஒரு கேண்டிடேட் வந்தாங்கன்னா, கேண்டிடேட் இல்ல கேண்டிடேட். அதான் கேண்டிடேட். அதான் கேண்டிடேட். அவங்கள நான் தான் செலக்ட் பண்ணுவான். தாராளமா பண்ணுங்க. நான் வேணா ஒண்ணு பண்றேன். நான் உங்களுக்கு நாளையில இருந்து ஆள் தேட ஆரம்பிச்சிடுறேன். நாளையில இருந்தா? உனக்கு எப்ப பார்த்தாலும் நாளைக்கு நாளைக்கு எல்லா வேலையும் நாளைக்கு தான் பண்ணுவேன்.
ஏன் இன்னைக்கே செய்யக்கூடாதா? நாளை செய்வதை இன்றே செய், இன்றே செய்வதை நன்றே செய். இததான் பெரியவங்க சொல்லுவாங்க. நான் இப்பவே போய் போன் பண்றேன். இதோ போமா வந்துடுறேன். போமா. இவ்வளவு கூட சில சமயம் நல்லாதான் மூளை வேலை செய்யுது. நீ என்ன உட்காந்துட்டு இருக்க? யாராவது இருக்காங்களான்னு யோசனை பண்ணிட்டு இருக்க. சரி, நீயும் யாராவது இருக்காங்களான்னு போய் பாரு. போடியம்மா, சபாஷ். ஐயோ ஐயோ. எவா உங்களோட புது கார் இன்னைக்கு சாயந்தரம் வந்துடும். அதே மாதிரி எந்திரங்கள் வாங்கவும் ஆர்டர் கொடுத்துட்டேன். எப்படி? தேங்க்யூ வெரி மச். எப்படி நம்ம பழைய கஸ்டமர்ஸ் எல்லாம் திரும்ப கொண்டு வர போறோம் நினைச்சதான் பயமா இருக்கு. கஸ்டமர்ஸ் இல்லைன்னா பிசினஸ் எப்படி நடக்கும்? மா, என்கிட்ட ஒரு ஐடியா இருக்கு. ஆ, ஆ, நம்ம ஏன் ஒரு ஆடம்பரமான விருந்து ஏற்பாடு பண்ணக்கூடாது? அதுக்கு நம்ம பழைய கஸ்டமர்ஸ் எல்லாரையுமே இன்வைட் பண்ணுவோம். அப்புறம் பழையபடி பிசினஸ்ல உங்க மார்க்கெட் பெரிய அளவுக்கு போயிடும். இது வேலைக்காகும்னு நினைக்கிறேன். என் பொண்ணு புத்திசாலி நிரூபிச்சிட்டா பத்தியா? ஏய், நான் சீரியஸா சொல்றேன். நீ பிரில்லியண்டா தான் சொல்லிருக்க. கேஷவ், நீ தான் எல்லா ஏற்பாடையும் பார்த்து செய்யணும். ரோஷினி, நீ கூட சித்தப்பாக்கு வேண்டிய ஹெல்ப் எல்லாம் பண்ண. கண்டிப்பாமா. ஒரு விஷயம் சொல்லட்டுமா? உன்னால முடிஞ்சா, அதாவது உனக்கு இது பிடிச்சிருந்ததுன்னா நம்ம பிசினஸ் இனிமே நீயே பாத்துக்க கூடாது. அதுக்கப்புறம் நீயே எல்லாத்தையும் கவனிச்சுக்கலாம்ல? அப்படிதான். அது ஆக்சுவலி ஒரு நிமிஷம். ஹலோ. சொல்லுங்க. கண்டிப்பா நான் வந்துடுறேன். ஓகே மாம். அது வந்துமா, நான் என்னோட சொந்த கால்ல நிக்கலான்னு முடிவு பண்ணிருக்கேன். அதுக்காக நான் ஏற்கனவே வேலை தேடவும் ஆரம்பிச்சிட்டேன். இப்ப வந்த கால் கூட வேலை சம்பந்தமா தான் வந்தது. வெரி குட். உனக்கு என்னோட வாழ்த்துக்கள். தேங்க்யூ மா. ஓகே, நான் போயிட்டு வந்துடுறேன். பாய் பாய். அவளுக்கும் பொறுப்பு வந்துருச்சுல்ல? என் பொண்ணு நினைச்ச எனக்கு பெருமையா இருக்கு. என் கூட சேர்ந்து பிசினஸ் பண்ண மாட்டா, ஆனா சொந்த காலில் நிக்கணும்னு ஆசைப்படுறா. தன்னோட வாழ்க்கையை தன் கையில கொண்டு வரணும்னு நினைக்கிறா. அதை நினைக்கும் போது எனக்கு சந்தோஷமா இருக்கு. ஆமா நீ சந்தோஷமா தான் இருக்கு. எல்லாமே பழைய மாதிரி மாறிடுச்சு நீ. சரி சரி விடு கேசு. ஏற்கனவே பல மாசங்களா ரொம்ப கஷ்டப்பட்டு அழுது எல்லாத்தையும் அனுபவிச்சாச்சு. சரி வா, நீ உட்காரு. அடுத்து என்ன பண்ணலாம்னு யோசிக்கலாம். கொஞ்சம் அந்த மூலையில இருக்கிறத சரி பண்ணுங்க. அம்மா இங்க வா. ஒரு நிமிஷம் இங்க வாமா. அட என்னாச்சு? எனக்கு என்னமோ சரியா படல. பாட்டி வேணும்னு நடிச்சிட்டு இருக்காங்க. எல்லா வேலையும் நாமளே பண்ணணும்னு நினைக்கிறாங்க. அவங்க நம்மள வெறுப்பேத்த நினைக்கிறாங்க. இது வரைக்கும் வேலைக்கு வந்த எல்லா ஆளுங்களையும் வேண்டான்னு அனுப்பிச்சிட்டாங்க. கிருத்திகா, நீ தேவையில்லாம எதையே நினைச்சிட்டு இருக்கமா? அத்தை சுடு சுடுன்னு கொஞ்சம் கோவமா பேசுறாங்கங்கறத ஒத்துக்கிறேன். ஆனா அவங்க மனசு உண்மையிலே வெள்ள. ஆனா அதுவும் நியாயம் தானே? கேண்டிடேட்ட மா ப்ளீஸ். சாரி, நான் என்ன சொல்ல வந்தேன்னா, வேலைக்கு யார வைக்கணும்னு அவங்க தானே தேர்ந்தெடுக்கணும். அவங்களுக்கு பிடிச்ச மாதிரி தானே தேர்ந்தெடுப்பாங்க. நீ வேணா பாரு, ஒரு நல்ல பொண்ணை தான் தேர்ந்தெடுப்பாங்க. நானும் நம்புறேன். நானும் நம்புறேன். அடச்சு. ஆமா, நீ எங்க போற? பேரண்டி சித்து, அம்மாடி, எல்லாரும் இங்க வாங்க. பாட்டி கூப்பிடுறாங்க. சரி வாங்க, அப்ப போலாம். எல்லாரும் வந்துட்டீங்களா? ஒரு வழியா எனக்கு மனசுக்கு பிடிச்ச பொண்ணா பார்த்து நானும் தேர்ந்தெடுத்துட்டேன். இவ எனக்கு பார்த்து பார்த்து சேவை பண்ற மாதிரி உங்கள யாரும் பண்ண மாட்டீங்க. சிம்மி அலைய முடியாது, இந்த கிருத்திகாவாலையும் முடியாது. சரி, இவளை அப்படியே உங்களுக்கு அறிமுகப்படுத்தலான்னு கூப்பிட்டேன். என் பசித்து கொஞ்சம் இப்படி முன்னாடி வாப்பா, உங்களுக்கு அறிமுகப்படுத்திக்கிறேன். வந்துட்டேன் பாட்டி, வந்துட்டேன். ஹாய், ஐ எம் சித்தார்த் குரானா. உங்க பேர் என்ன?